ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம கார்த்திக் வந்து அந்த 5 கோடி பணத்தை எடுத்துகிட்டு வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட கொடுத்துறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரியும் அங்கே இருக்கிற லேபர்ஸ் எல்லாத்துக்குமே சந்தோஷமாக போனஸையும் கொடுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரா வந்து செம்மையாக கோவப்படுறாங்க. சரி, நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடந்துருச்சு. எப்படியாவது இந்த பணம் இவங்க கைக்கு கிடைக்க விடாமல் பண்ணி சாமுண்டீஸ்வரியும் அந்த டிரைவரையும் அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா கடைசி நேரத்தில் இந்த டிரைவர் பணத்தை கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்தி பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுனால அவங்களுக்கு ரொம்பவே கார்த்தி மேலே மரியாதை வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆனால் நம்ம கார்த்திக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. மாப்பிள்ளை, உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் மட்டும் இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கலன்னா என்ன இருக்குன்னு என்னால் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, பரவாயில்ல அத்தை விடுங்க, அதான் பணம் கொடுத்தாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சந்திரா வந்து சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல இவனை நம்பாதுன்னு. இவன் சாதாரண ஆள் கிடையாது. சாதாரண டிரைவரால் எப்படி 5 கோடி பணத்தை ரெடி பண்ண முடியும்? அவன் பெரிய கோடீஸ்வரன். அதனால தான் அவன் 5 கோடி அசால்ட்டாக ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. என்னன்னு இது சந்திரா சொல்கிறது யோசிக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட கேட்குறாங்க. மாப்பிள்ளை, உங்களுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை அத்தை, என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப பெரிய பணக்காரன். அவன்கிட்ட இருந்து தான் நான் 5 கோடி கடனாக வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 நாளில் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. என்னது இது 5 கோடி பணம் தர அளவுக்கு மாப்பிள்ளைக்கு அப்படி யார் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி மனசில் நினைக்கிறாங்க. எது எப்படியோ லேபர்ஸ்க்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சுல, இனிமேட்டு யாரும் எந்த கேள்வியும் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம மயில் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா இந்த சின்னத்தை பற்றியா எப்படி அத்தையை தூண்டி விடுறான்னு, இவளை நம்ம சும்மா விடக்கூடாதுப்பா. இவ பண்ணுற ஆட்டத்தெல்லாம் நம்ம சிசிடிவி கேமரா மூலமாக கண்டுபிடிச்சி நம்ம அத்தைக்கிட்ட எப்படியாவது காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து செம்ம கடுப்பில் இருக்காங்க. நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அதுவே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கார்த்திக்கு இந்த வீட்டில் மதிப்பும் மரியாதையும் அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இவனை வீட்டை விட்டு நம்மளால துரத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருக்காங்க. இந்த சைடு நம்ம மயில் கார்த்திக் 2 பேருமே சிசிடிவி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சந்திராவை பார்த்து நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது சந்திரா வந்து மனசில் நினைக்கிறாங்க, இப்போ இது வேற வந்து நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கு. இந்த சிசிடிவி கேமராலாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும்னு என்ன அவசியம் வந்துச்சு? அக்கா எதுக்காக இப்படி திடீர்னு இந்த ஒரு முடிவு எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மயில் வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை இனிமேட்டு எந்த விஷயம் பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா வீட்டை சுற்றி கேமரா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் அச்சஸ்லாம் எல்லாமே விழுந்துடும். அப்புறம் நீங்கள் எந்த விஷயத்துலேருந்து தப்பிக்க முடியாது. இனிமேட்டு பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ண, இதை கேட்ட சந்திரகலா வந்து மயில்கிட்டையும் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, ஆடுங்கடா, உங்களால் எவ்வளோ ஆட முடியுமோ ஆடுங்க. கண்டிப்பாக எனக்கான ஒரு நேரம் வரும். அப்போ பாரு இந்த சந்திரா யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மயில் இந்த ராஜா வர்றதுக்கு முன்னாடி ஒன்றும் தெரியாது பிள்ளை மாதிரி இருந்தான். ஆனால் இப்போ ராஜா இருக்கிற தைரியத்தில் தானே இப்படி பேசுகிற. அவன் இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டே போயிட போகிறான். அப்போ இருக்குடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத. உன்னோட ரூமுக்கு நம்ம வீட்டு ஆளுங்களை தவிர வேறு யாருமே வரமாட்டாங்க. உன்னோட பெட்ரூமில் இருக்கிற பொருளெல்லாம் காணாமல் போதுன்னா அது நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ தான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு உனக்காக எதிராக ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட உனக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்னங்க சொல்ல வரீங்க? நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ தான் எனக்கு எதிராக செய்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்ல, இதை கேட்ட ராஜராஜன் சொல்கிறாங்க, ஆமாம் சந்திரா வந்து அவள் புருஷனை பிரிஞ்சு இங்கே இருக்கான் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வீட்டில் இருந்தே அவள் புருஷனுக்கு அவள் உதவ மாட்டான்னு என்ன நிச்சயம்? நீ கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு. உன்னோட பெட்ரூமில் இருக்கிற பொருள் காணாமல் போதுன்னா கண்டிப்பாக அது நம்ம வீட்டு ஆளுங்களை தவிர வேறு யாருமே எடுக்க முடியாது. நம்ம பொண்ணுங்க யாருமே ஒரு ரூம்குள்ளே வந்து எதுவுமே எடுக்கவும் மாட்டாங்க. நம்ம மாப்பிள்ளைங்களை பற்றியும் உனக்கு தெரியும். அதையும் மீறி இந்த வீட்டில் ஒரு ஆள் இருக்காங்கன்னா அது சந்திரா மட்டும்தான். எனக்கு என்னமோ சந்திரா தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, இதுக்கப்புறம் சிசிடிவி கேமராவில் வீட்டை சுற்றி வச்சாச்சு. இதுக்கப்புறமா கண்டிப்பாக உன் ரூம்ல இருந்து யார் என்ன எடுக்கிறா அது எல்லாமே அந்த சிசிடிவி கேமரா கேப்சர் பண்ணிடும். இந்த வேலையெல்லாம் பண்ணுறது உன் தங்கச்சி தான் அப்படின்ட்டு ஆதாரத்தோட உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எனக்கு துரோகம் பண்ண யாரையுமே நான் இந்த வீட்டில் வச்சிருக்க மாட்டேன். உங்களை நான் வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட ராஜராஜன் வந்து மனசில் நினைக்கிறாங்க, சந்திரா இவ்வளோ நாள் இந்த வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான். சிவனாண்டி கூட சேர்ந்துட்டு என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கல. இனிமேட்டு என் மாப்பிள்ளைங்க உன்னை தப்பிக்கவே விட மாட்டாங்க. கண்டிப்பாக உன்னை கையும் காலுமா ஈஸ்வரி கிட்ட மாட்டி விட தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜராஜன் மனசில் நினைக்கிறாங்க. எது எப்படியோ இந்த சிசிடிவி கேமரா மூலமாக சந்திராவோட திருட்டு வேலை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி சாமுண்டீஸ்வரி கிட்ட நிரூபித்து அவங்கள வீட்டை விட்டு துரத்துனா இன்னும் எபிசோட் வந்து வேறு லெவலில் போகும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.